மீல் மேக்கர் கோலா உருண்டை வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு நல்லா சூடான வெந்நீரை அதுல சேர்த்துக்கலாம். ஒரு தடவை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் அந்த வெந்நீரிலேயே மீல் மேக்கர் நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார்ல எந்த கப்ல நம்ம மீல் மேக்கர் எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சப்போஸ் கரம் மசாலா பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காவை சேர்த்துக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 10 நிமிஷம் ஊறின மீல் மேக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். மீல் மேக்கர் நல்லா வெந்து உப்பி வந்துருச்சுங்க. மீல் மேக்கரை நல்லா வடிகட்டி 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். மீல் மேக்கரை அப்படியே சேர்த்து அரைச்சோன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால நல்லா எந்த அளவுக்கு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிந்து விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் இஞ்சி பூண்டு விழுது ரெடியா இல்லைன்னா அதுக்கு பதிலாக 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்குங்க. கடைசியா 2 பச்சை மிளகாவை சேர்த்து பல்ஸ் மோடுல 2 தடவை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. நைஸா அரைச்சிடக்கூடாது, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்க உங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து அரைச்சி எடுத்திருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு தடவை இந்த மாதிரி உடைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 10-12 புதினா இலைகளை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சாப் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை தண்ணி விடாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுங்க. அதனால தண்ணி விடாம எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. அதாவது ஒரு சாஃப்டான டோ பதத்துக்கு கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவிலிருந்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கலாம். சின்ன பால் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற உருண்டையை ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். உடனே கரண்டியை விட்டு திருப்பிடாம எண்ணெயோடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் லைட்டா திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயை அந்த உருண்டை மேல லைட்டா இந்த மாதிரி கரண்டியாலேயே தெளிச்சு விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு திருப்பி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் வானலிலேருந்து எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை அந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுபட்ட கருவேப்பிலையை கோலா உருண்டை மேலே லாஸ்ட்டாக தூவி விட்டுக்கலாம். கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டிலே இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.